எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் 35 பேரை விடுவிக்க கோரி மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 4 நாட்களுக்கு முன்பு மீனவர்கள் நாட்டுப்படகுகளில் மீன்பிடிக்க சென்றனர். மன்னார் தெற்கு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தொடர்ந்து பாம்பன் பகுதியை சேர்ந்த சார்லஸ், சூசை, ரஞ்சன், அலெக்ஸ் ஆகிய 4 பேரின் நாட்டு படகுகளையும் சிறைப்பிடித்து கல்பிட்டி கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். அவர்களை சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் இலங்கை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் தங்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். போக மாட்டேன் சொன்ன வெள்ளத்துக்கு நான் தான் போங்க ஒரு உடல் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன் பிள்ளை. தயவு கூர்ந்து நீங்கள் மன்னிச்சு எந்த குற்றமுறையெல்லாம் மன்னிச்சு வயிற்று பிழப்புக்காக தான் பிள்ளைகள் போய் மீனவர்களை பாதுகாத்து அது எந்த குற்றங்குறை இல்லாமல் மன்னிச்சு அவங்கள படகையும் ஆட்களையும் விடுமுறையாங்க தயவு கூர்ந்து உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் எப்படி வாழ்றது, எதை வச்சு நாங்கள் வாழ்றது? இப்போ கடல் வளம் யாருக்கு சொந்தம்? நாட்டு படகும் பண்ணக்கூடாது, விசைப்படகும் பண்ணக்கூடாதுன்னா கடல் வளம் யாருக்கு சொந்தம்? அது எங்களுக்கு வாழ்வாதாரத்தை குறித்து எங்களுக்கு என்ன இருக்குது, என்ன தொழில் நாங்கள் பண்ணுவோம்? நாங்கள் எதையுமே கேட்கல, கவர்மெண்ட்டில் நாங்கள் எதுவுமே கேட்கல. வாழ்வாதாரத்தை எங்களுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை மட்டும் கொடுங்க. நாட்டுப்படகு, விசைப்படகு 2 மக்கள் நாங்கள் உழைச்சி தின்னாலே போதும்.